வணக்கம். வணக்கம். கலசம் வைக்கலாம் சொல்லியிருந்தீங்க போன பதிவில. ம். நவக்கிரகங்கள பொறுத்தவரைக்கும் எல்லா ஊர்களுக்கும் எல்லா மக்களுமே போக முடியாது. அதற்கான ஒரு சிம்பிளான ஏதாவது வழி இருக்குதா? அதாவது ரொம்ப புகழ் வாய்ந்த தலங்கள் தான் நெறைய பக்கம் இருக்கு. அ நான் இப்போ வந்து பிறந்த ஊர் ஒண்ணு, இருக்கிற ஊர் ஒண்ணு. நான் பிறந்த ஊர்ல போய் அத எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு வழிபாட்டு முறை இருக்கு. அதாவது அந்த காலத்துல வந்து எல்லாருமே மாட்டு வண்டியிலயும், நடைபாதையுமாவே தான் மக்கள் வந்து போனாங்க. எல்லாருமே மன்னர்களுக்கும் நெறைய சில சமூக விஷயங்களுக்கு ஆட்பட்டு தான் இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு வீடு கட்டுறதுக்கு கூட மன்னர்கள் உரிமை குடுக்கல. இன்னைக்கு மக்களுக்கு உரிமை வாங்கி குடுத்தது அது வேற. அது அரசியல் கன்டென்ட். அப்போ வீடு கூட கிடையாது. உங்களுக்கு வணங்குறதுக்கு ஆலயம், மன்னர்கள் கட்டி வச்ச பெரிய ஆலயங்கள் மட்டும் தான். அப்போ அதுல அந்த நவக்கிரக ஸ்தலங்கள் உண்டு. அப்போ அத எப்படி கட்டுறாங்க அப்படின்னா, அந்தந்த மாவட்ட ரீதியாவும் கட்டி வச்சிருக்காங்க. இப்போ நான் சென்னையில இருக்கேன். சென்னையில வந்து உங்களுக்கு வந்து சூரியனார் ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, கொளப்பாக்கத்துல. சூரியனார் ஸ்தலம் எங்க இருக்குன்னா, கொளப்பாக்கத்துல இருக்கு. சந்திரனார் ஸ்தலம் வந்து எங்க இருக்கு? இங்கே இதே சென்னையில சந்திரனுடைய ஸ்தலம் இருக்கு. குன்றத்தூர் சோமங்கலத்துல இருக்கு. அங்கேயும் சிவன் கோயில் தான். இங்க எல்லாமே சிவமயம். சர்வம் சிவமயம். சர்வம் சக்திமயம். அதாவது சர்வம்னாலே சக்தி வந்துரும். அதுக்கப்புறம் தான் சிவமயம். சக்தி இல்லன்னா சிவன் இயங்காது. அப்போ சர்வம் சக்திமயம். அந்த சர்வம்ங்கிறது சக்தி சிவனா இயங்கும். உங்களுக்கு வடிவம் தான் சிவன். உருவம் பூரா, உள்ள இருக்கிற உயிர் பூரா சக்தி ஓட்டம் தான். அதாவது எண்ண ஓட்டத்தின் மூலமாக இறைவனை நீ வழிபடணும்னாலும் அந்த எண்ணத்திற்கு வலிமை வேண்டும். வலிமை இல்லாத பொருள் நிலைக்காது. எண்ணம் திண்ணமா இருந்தால் தான் நீ அந்த ஒரு விஷயத்துல நீ ஜெயிக்க முடியும். நீ எத பேஸ் பண்ணி போறியோ, அதுல ஒரு எண்ணம் வந்து மிகப்பெரிய வலிமையா இருக்கணும். அதுக்கு தேவை சக்தி. சக்தி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு பிரபஞ்சத்துல சக்தின்னு பேசுறது யாருமே கிடையாது. அதாவது நான் சக்தி, நீ சக்தின்ட்டு கிடையாது. சக்திங்கிறது பிரபஞ்சத்தினுடைய ஒளி. பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அத வந்து ஒருவருக்குள்ளேயோ, ஒரு அணுக்குள்ளேயோ, கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் வரைக்கும் அதை இயக்கிக்கிட்டு இருக்கு. அது யாருக்குள்ளயும் அடங்காது. அது நீர் மாதிரி. கெடாது. அப்போ அத வந்து நீ தக்க வச்சுக்கணும்னா உணரணும். தக்க வைக்க முடியும். உணர்ந்தா போதும். யாருமே தக்க வச்சுக்க முடியாது. அது உணர்ந்தா உனக்கு அது வழி நடக்கும். அப்போ உங்களுக்கு சந்திரனார் ஸ்தலம் சோமங்கலம், சூரியனார் ஸ்தலம் குளப்பாக்கம். அதுக்கு அடுத்தது சூரியன், சந்திரன், செவ்வாய்க்குன்னு ஒரு ஸ்தலம் இருக்கு. பூந்தமல்லி வைத்தீஸ்வரன் கோயில், தென்னிந்தியாவில் உள்ள அங்காரகன் செவ்வாய் புகழ்பெற்ற நவகிரக ஸ்தலம் சிதம்பரம் அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோயில் ஆகும். அங்கேயும் இருக்கு. இப்போ இங்க பூந்தமல்லியில இருக்கிறது சிதம்பரத்துலயும் இருக்குங்கிறாங்க. அப்ப அதுக்கு 2க்கும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி இந்த ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்காங்க. அதான் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு சிஸ்டம் நிறைய வளர்ந்துருக்கு. அதாவது அன்னைக்கு தான் ஆளுகிட்ட தேடி கொண்டு போகணும். இப்போ அப்படி இல்லை, ரொம்ப ஈஸி. புதன் ஸ்தலம் வந்து கோவூர் சுந்தரேஸ்வரர் ஆலயம். கொளப்பாக்கத்துல வந்து அகத்தீஸ்வரர் கோயில். அகம் அப்படின்னா முதல் சித்தர் வந்துட்டார். அதே மாதிரி சோமங்கலத்துல சோமநாதேஸ்வரர். போரூர்ல குருஸ்தலம். குரு பார்க்க கோடி நன்மைகள். இந்த சென்னை மாவட்டத்துக்கே சொல்ற பாருங்க. போரூர்ல குருஸ்தலம் இருக்கு. ராமநாதேஸ்வரர் ராமர் பாதம் பதிச்ச இடம் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. மிகப்பெரிய கோயில் அது. அப்போ உங்களுக்கு அங்க சிவனோடு சேர்ந்து விஷ்ணு புராணமும் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரன் ஸ்தலம் மாங்காடு வெள்ளீஸ்வரர் கோயில். எல்லாருக்குமே தெரியும். காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி. ஏன்னா சுக்கிரன் வந்து பணம் கொடுப்பாருன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் அங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி சனி ஸ்தலம் சொன்னாங்க. எல்லாரும் திருநள்ளாறு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்னையில மாவட்டத்திலே இருப்பாங்க. சனி ஸ்தலம் பொலிச்சொரூர் அகத்தீஸ்வரர். பொலிச்சொரூர்ல சனியும் சூரியனுக்கு உங்களுக்கு அகத்தீஸ்வரர் இருக்கு. சனிக்கு அகத்தீஸ்வரர் கோயில் தான் இருக்கு. அதே மாதிரி ராகு ஸ்தலம் குன்றத்தூர் நாகேஸ்வரர் கோயில். உங்களுக்கு குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு. இந்த ராகுவோட ஸ்தலம். நீங்க இங்க இருந்து காளகஸ்தி போறீங்க. இந்த இருக்கு உங்களுக்கு பாரம்பரியமான பழைய கோவில். ஏத்த மாதிரி உங்களுக்கு இந்த குளம் இருக்கு, தெப்ப குளம் இருக்கு. அங்க உங்களுக்கு அங்க என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அதாவது அந்த காலத்துல மக்களுக்கு மன்னன் வந்து தனக்கு கீழே இருக்கணும்னு நினைச்சாரே தவிர அந்த மக்களுக்கு எந்த குறையும் வைக்கல. அதாவது அடிமையா வச்சிருந்தாங்க. ஆனா இறைவனுடைய தொண்டுகள்ல நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பயன்படுதோ இல்லையா, இவங்களுக்கு தேவையில்லை. இவங்க இந்த நாட்டை விட்டு இன்னொரு பக்கம் போக முடியாதுல்ல. மக்களுக்கு சேவை செய்யறாங்களோ இல்லையா, அவங்க தேவையை முதல்ல பூர்த்தி பண்ணணும்ல. அதுக்காக வச்சிருக்காங்கல்ல. அப்போ அவங்கவுங்களுக்கு தேவையான இடத்துல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்தந்த ஆண்ட இப்போ வந்து தென் மாவட்டத்தை ஆண்டது பாண்டிய மன்னன், இது தொண்டை மன்னன், சேரம் மன்னன், சோழ மன்னன் ஆண்டதுல அவங்கவுங்க மாவட்டத்துக்குள்ள வச்சிருக்காங்க. இதுலயும் கொஞ்சம் தூரமா போயிடக்கூடாதுன்னு அந்தந்த குறுநில மன்னர்களுக்கும் வச்சிருக்காங்க. அப்போ நமக்கு ஸ்தலங்கள் இருக்கு. நாம அந்தந்த கதிர்வீச்சு அங்கங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி புனித தீர்த்தமும் அங்க எடுத்துக்கலாம். அது கலசம் வைக்கிற மாதிரி இருந்தா. இல்லைன்னா சும்மா எடுத்துட்டு வந்து வீட்டுல தொளிக்காதீங்க. ஒரு பிரயோஜனம் கிடையாது.
சந்திரனுடைய ஸ்தலத்தை வந்து வீட்டில் தொலைச்சா வைப்ரேஷன் கிடைக்குங்கிறத விட சந்திரன் எப்பவுமே குளுமையா இருந்துகிட்டே இருக்கும். உணர்ந்து வீட்டில் வைக்கிறது நல்லது. ஆனால் கெடாம இருக்காதுல்ல. கெடாத உண்டான பொருள் போடணும். அப்போ கேதுக்கு ஸ்தலம் கெருகம்பாக்கம் நீலகண்ட ஈஸ்வரர். விஷம் கேது. கேதுன்னா பட்டுட்டு எதையுமே சேர்க்காது. பாருங்க நீலகண்ட ஈஸ்வரர் கோயில் இருக்கு. தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற தலம் பூம்புகாருக்கு இணைன்னு போட்டிருக்காங்க. கேது சின்ன கோயிலாக தான் இருக்கும். அதாவது மூர்த்தி சிறுசு நம்ம மாவட்டத்திலே இருக்கு. அதே மாதிரி அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கு. தேடுனா கிடைக்கும். நம்மளுடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் ஒன்று சோம்பேறித்தனம், இன்னொன்று இதை செஞ்சா மட்டும் நல்லது வந்துருமாங்கிறதுடைய நம்மளுடைய எண்ணம் சின்னம் இல்லாதது, இன்னொன்னுடையது அடுத்தவன் பேச்சை கேட்டு நம்ம வாழ்க்கை இழக்கிறது. தன்னிலை அறியாதவன் பிறர் பிறர் பேச்சை கேட்டு அழியதான் செய்யும். ஏன்னா இன்னைக்கு முற்போக்கு சிந்தனைங்கிறது நிறைய இல்லை, பிற்போக்கு சிந்தனை நிறைய இருக்கு. நீங்க ஒரு நல்ல பதிவு போட்டீங்கன்னாலும் பேட் கமெண்ட் நிறைய இருக்கு. பிற்போக்குவாதிகள் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கு, முற்போக்குவாதிகள். அப்போ முன்னோர்கள் எல்லாம் முற்போக்குவாதிகளாகவும் இன்னோர்கள் எல்லாமே பிற்போக்குவாதிகளாகவும் இருக்கும். இதை நம்ம மாற்றணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்தாலும் ஒரு துளி விஷம் இருந்தாலும் ஒருத்தன் பேட் கமெண்ட் போட்டால் மொத்தம் போடும். அப்போ நல்லதுங்கிறது ரொம்ப கடினம். ஆனா இந்த பிரபஞ்சத்துல நல்லது கெட்டது கலந்துதான் இருக்கும். நமக்கு தேவைங்கிறத நீ எடுக்கணும்னு முற்படும் போதுதான் அது உன்னை தேடி வரும். அது புதையலா இருந்தால். தாய்கிட்ட அழுதாதான் தாய்ப்பால் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். தாயினிடமும் அன்பும் கரிசனையும் கேட்ட உடனே கிடைக்கும். இறைவன்கிட்டையும் கேட்ட உடனே கிடைக்கும். ஆனா கேட்கறதுக்கு உன் மனம் முற்படணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நிறைய விஷயங்களை தேடுங்க, ஓடுங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உழைக்காம ஓடி ஜெயிக்கிறத விட நீ எந்த வழியில ஜெயிக்கணுங்கிறத அவன் வழிகாட்டு. நீ உழைக்கணுமா இல்லை உன் அறிவை பயன்படுத்தணுமா? எல்லாருமே உடல் உழைப்பு கிடையாது, அறிவு உழைப்பு இருக்கு, அதுவும் உழைப்பு தான். உழைச்சலவை நிறைய விஷயங்கள் இருக்கு. நீ எதுல ஜெயிக்கணுங்கிறதுல முடிவெடு. அதுல ஜெயிக்கிறதுக்கு ஓடும். சறுக்கல் இருக்கும், எந்திரிச்சு ஓடும். வாழ்க்கையில ஜெயிக்கணும்.